வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தைகளின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டபடி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை இடத்தை ஒதுக்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை அதிமுக மதிக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வியாழக்கிழமை வலியுறுத்தினார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவுக்கு 4 மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதுடன் இந்த வாக்குறுதியும் அளிக்கப்பட்டதை அவர் நினைவுபடுத்தினார். புதுக்கோட்டையில் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த பிரேமலதா, தேர்தல் விவாதங்களின் போது தேமுதிகவுக்கு மாநிலங்களவை மற்றும் மக்களவை பிரதிநிதித்துவம் இரண்டும் கிடைக்கும் என்பது தெளிவான புரிதலாக இருந்தது என்று கூறினார். அதிமுகவை நேரடியாக பெயரிடுவதை அவர் தவிர்த்து வந்தாலும் அவரது கருத்துக்கள் கட்சியின் தலைமையையும் ஒப்பந்தத்தை நிலைநிறுத்துவதில் அவர்களின் பொறுப்பையும் சந்தேகத்திற்கு இடமின்றி சுட்டிக்காட்டின. அத்தகைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அரசியல் நேர்மையின் விஷயம் என்று பிரேமலதா வலியுறுத்தினார். அவர்களின் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது அவர்களின் கடமை என்று அவர் கூறினார். அரசியல் கூட்டணிகளுக்குள் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மையை பேணுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். சமீபத்தில் எம்என்எம் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிப்பிட்டு திமுக கூட்டணியுடன் ஒப்பிட்டு பார்த்தார். ஒரு முன்னணி கட்சி தனது கூட்டணிக்கான உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதற்கான ஒரு நேர்மறையான எடுத்துக்காட்டு இது என்று அவர் கூறினார். கூட்டணி அரசியலில் தனது வார்த்தையை காப்பாற்றுவதன் மூலம் திமுக ஒரு முன்னுதாரணத்தை அமைத்ததற்காக பிரேமலதா பாராட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கூட்டணி உறவுகளை வலுப்படுத்துவதாகவும் கட்சித் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இருவரின் பார்வையிலும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.